தொகுதி மறுசீரமைப்பு மூலம் வட மாநிலங்களில் உள்ள தொகுதிகள் அதிகரிக்கப்படுமா என்பது குறித்து மத்திய அரசு தெளிவாக கூறவில்லை என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமான உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதே திமுகவின் கோரிக்கை என குறிப்பிட்டார். இதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் பழிவாங்கும் போக்கிற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான முடிவுகளை தருவார்கள் என அவர் தெரிவித்தார். வட மாநிலங்களுக்கு நம்பர்ஸ் ஏறப்போதா இல்லையாங்கிறத வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எங்களுடைய தலைவர் வந்து திருப்பி சொல்கிறது வந்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் இனிமேல் எந்த விதமான மாற்றமும் வராது. அப்படி மாற்றம் வந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சரிசமமான உரிமை கொடுங்க, நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார் 5ஆம் தேதி. அதில் ஒரு சிறப்பான முடிவு எடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் புது சாதனைகளை படைத்து வருவதால் இந்தியாவில் புதிய செய்திகளை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ள உலக நாடுகள் ஆர்வம் காட்டுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நெக்ஸ்ட் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, நதிக்கரையில் உள்ள ஒரு தற்காலிக நகரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் எப்படி நீராடினர் என்று உலகமே வியப்படைவதாக மகா கும்பமேளாவை குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்தார். மேலும் செமிகண்டக்டர்கள் மூலம் விமானம் தாங்கிகள் வரை அனைத்தையும் இந்தியா உற்பத்தி செய்து வருவதாகவும் கூறினார். மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அண்ணாமலை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தொகுதி மறுவரையறை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக கையெழுத்து பிரச்சாரத்தை தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ் மொழியின் செழுமை உலகம் முழுவதும் பரவவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை, கடந்த ஆண்டுகளில் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.